ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம அடினியம் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதோட சாயில் மிக்ஸ் நான் எந்த மாதிரி ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடினியம்ங்கிறது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் அண்ட் இது ஒரு போன்சை மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரை அமைத்து கொடுக்கும். இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். யாருக்கு தான் போன்சைங்கிற பிளான்ட்டை பிடிக்காது? போன்சைங்கிறது சின்னதாக ட்ரீ போல் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டை தான் போன்சைன்னு சொல்லுவாங்க. இந்த அடினியம் பொறுத்தளவுக்கு இதோட காடெக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் போன்சையாக இது காமிக்கும். இந்த காடெக்ஸ்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் கொண்டு கொடுக்கும். இது கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு ட்ரீ போல் வளரக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த அடினியம் பிளான்ட். இந்த அடினியமோட ஸ்பெஷியஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. லைக் ஒபீசம் இருக்குது, சோமலன்ஸை இருக்குது, அராபிக்கம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சுவாசிக்கம் இருக்குது, கிறிஸ்பம் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷியஸ் இருக்குது. அண்ட் இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா ஆர் அரேப் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக இதோட பிளான்ட்டோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அங்கேருந்து சில விதைகளை கொண்டு இல்லை அங்கேருந்து சில சாப்ளிங்ஸை கொண்டு தான் நம்ம இந்தியாவில் கொண்டு வச்சு வளர்த்தி இங்கே இருக்கிற சில க்ரோவர்ஸ் அதை ப்ராப்பகேட் பண்ணி ப்ரீட் பண்ணி இப்போது அது மார்க்கெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அடினியம் பொறுத்தளவுக்கு நீங்கள் சாயில் மிக்ஸ்ன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது ஒரு டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டெசர்ட்டில் வளரக்கூடிய பிளான்ட்டுக்கு எந்த மாதிரி சாயில் மிக்ஸ் நம்ம கொடுக்கணுன்னா நல்ல கிரிட்டியாக இருக்கணும், நல்ல போரஸாக இருக்கணும். ஏன்னா டெசர்ட்டில் நீங்கள் வாட்டரில் அதிகமாக இருக்காது. ஸோ அதோட நேச்சருக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் வாட்டர் கொடுத்தா கூட சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப மாய்ஸ்சர் அதில் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கான சாயில் மிக்ஸ் என்னங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். என்னோடய ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் 3 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவேன். ஒன்று கார்டன் சாயில், இன்னொன்று பெர்லைட் அண்ட் இன்னொன்று கம்போஸ்ட். இந்த கம்போஸ்ட்லேயே சில டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் நான் கலந்துருக்கேன். லைக் வெர்மி கம்போஸ்ட் இருக்குது, அண்ட் நீம் பவுடர் இருக்குது, அண்ட் போன் மீல் பவுடர் இருக்குது, தென் இன்னொன்று கவுடங் இருக்குது. ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணின ஒரு ரெசிபி தான் இந்த கம்போஸ்ட். இதை பற்றின டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு விலாகில் கொடுத்துருக்கேன் வித் NPK ரேஷியோவோட. அண்ட் இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறது கார்டன் சாயில். உங்களோட லோக்கல், அதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கக்கூடிய மண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. இந்த மண் எதுவானா கூட இருக்கலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய என்னோடய லோக்கலில் கிடைக்கக்கூடிய சாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் சாயில் மாதிரி தான் இருக்கும். அண்ட் 1 கப் பெர்லைட். பெர்லைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெர்லைட் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆகும். நீங்கள் கொடுக்கும் பொழுது சர்க்குலேஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் வாட்டர் சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணி விட்டுரும். அண்ட் நெக்ஸ்ட்டு 1 கப் கம்போஸ்ட். இந்த கம்போஸ்ட்டில் நிறையா மிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெசிப்பியாக எடுத்து வச்ச ஒரு கம்போஸ்ட் தான். அதை 1 கப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் ஃபைனலி நம்ம சாஃப் ஃபங்கிசைட் யூஸ் பண்ணலாம். ஆர் நீங்கள் என்ன ஃபங்கிசைடாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃபங்கிசைட் பார்த்திங்கன்னா பெவிஸ்டன். ஸோ இந்த பெவிஸ்டனும் ஒரு ஃபங்கிசைடு தான். இதுவுமே நல்ல ஒரு ஃபங்கிசைட். எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு நிறைய ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம். அதனால எந்த ஒரு ஃபங்கல் அட்டாக் அந்த மண் கலவையில் வரக்கூடாது, அது நிமித்தமாக வேறு அழுகல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபங்கிசைட் யூஸ் பண்ணுறதே. ஸோ இதுக்காக நீங்கள் சாஃப் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் பெவிஸ்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தான் நம்ம அடினியம் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டான ஏரியா. அதாவது ரெய்னி சீசனில் கொஞ்சம் நல்லாவே மழை வரும். அட் த சேம் டைம் வின்டர் டைமில் நல்லா சில்லுன்னு இருக்கும். நல்லா அப்படி பனி பெய்யுறதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு 6 months கிட்ட கொஞ்சம் சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டு தான் இங்கே நான் பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த சாயில் மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் ஹாட் ரீஜனில் இருக்கீங்க, இந்தளவுக்கு கோல்ட் ரீஜனாக இருக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெர்லைட் கோகோ பீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எப்படி நான் 2 கப்ஸ் நான் கார்டன் சாயில் யூஸ் பண்ணியிருக்கேனோ அதில் 1 கப் கார்டன் சாயிலும் 1 கப்
நீங்கள் வந்து கோகோ பீட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோகோ பீட் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரை இழுத்து வைக்கும். ஆனால் பெர்லைட் இருக்கிறதுனால சீக்கிரமாக ட்ரெயினும் பண்ணி விட்டுரும். ஸோ ரொம்ப அதிகமாக மாய்ஸ்சர் லெவல் தக்க வைக்காது. நீங்கள் ஒரு ஹாட் ரீஜன் இருக்கும் பொழுது அந்த பிளான்ட்டுக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம கோகோ பீட் யூஸ் பண்ணலாம். பட் நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்தளவுக்கு ஈரப்பதம் தேவையே படாது. ஏன்னா இயற்கை ரீதியாகவே கொஞ்சம் ஈரப்பதம் எனக்கு கிடைக்கும். அதனால் நான் வந்து கோகோ பீட் யூஸ் பண்ணலை. இந்த அடினியமும் ஒரு சக்குலண்ட் போன்றவை தான். சக்குலண்ட்டில் எப்படி ரூட்ஸில், ஸ்டெம்ஸில், லீஃபில் இதில் எல்லாத்தையும் வாட்டரை ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கோ, சேம் அதே போல் தான் அடினியம்லேயும் அந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் நீங்கள் இந்த கார்டெக்ஸை பார்க்கும் பொழுது நல்லா பல்கியாக இருக்கும். அண்ட் அதோட ரூட்ஸ்லேயும் அது வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணும், ஸ்டெம்லேயும் வாட்டர் ஸ்டோர் பண்ணும், அண்ட் கார்டெக்ஸ்லேயும் வாட்டர் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட சக்குலண்ட் வெரைட்டி போன்றது தான். அதனால தான் இதுக்கு சாயில் மிக்ஸ் வந்து நம்ம கிரிட்டி அண்ட் போரஸாக கொடுக்குறோம். பட் நம்ம ஏன் ஃபர்டிலைசர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறோன்னா, ஏன்னா இந்த பிளான்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் அண்ட் கொஞ்சம் சீட்ஸும் பாட்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ கொஞ்சம் ஃபர்டிலைசர் கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேராக இருக்கும், மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அந்த கார்டெக்ஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ளவர் நிறைய வரதுக்காக இருக்கட்டும், ப்ளூமிங்ஸ்க்காக இருக்கட்டும், சீட் பாட்ஸ் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஃபர்டிலைசர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கரெக்டான ஃபீடும் கொடுக்கணும். லைக் நீங்கள் வந்து ஜான் எண்ட் ஆர் பிப்ரவரி மந்தில் நீங்கள் வந்து ப்ரூன் பண்ணி நீங்கள் அதுக்கு தேவையான ஃபர்டிலைசரை கொடுத்தீங்கன்னா தென் அதோட வளர்ச்சியோட டைமிங், இதோட வளர்ச்சி காலம் வந்து சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் டைமில் தான் நல்லாவே வளர்ச்சி கொடுக்கும். அந்த க்ரோத் பீரியட் டைமில் நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கும் பொழுது இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக கார்டெக்ஸ் பெருசாகும். அந்த ப்ளூமிங் டைமில் நிறைய ப்ளூமிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்னதான் சாயில் மிக்ஸ் வந்து கிரிட்டியாக போரஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு கொடுத்தாலும் வாட்டர் கொடுக்கறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த சாயில் மிக்ஸ் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனால் மட்டும்தான் நீங்கள் வாட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சம்மர் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாட்டர் எவாப்ரேட் ஆகும். ஸோ வீக்லி டுவைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் வின்டர் சீசன்லலாம் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வாட்டர் வந்து கொடுத்தா சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும் இந்த ஸ்டைலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா. ஏன்னா பெர்லைட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பெர்லைட் வந்து அந்த வாட்டரை அந்த பாட்டில் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகாமல் வைக்க சீக்கிரமாக ட்ரெயின் பண்ணி விட்டுரும். அண்ட் வாட்டரும் நல்லா கொடுக்கணும். நம்ம பாட்லேருந்து வெளியே ட்ரெயின் ஆகி வெளியே வர வரைக்கும் நீங்கள் கொடுக்குற டைமில் நல்லாவே நீங்கள் ஃப்ளோவாக கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் எப்படி அடினியமை ப்ரூன் பண்ணி ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.